நம்ம கருப்பு கவுனி அரிசியில் எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சூப்பராக ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. அதுக்கு நான் ஒரு டம்ளரில் கருப்பு கவுனி அரிசி அளந்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு அது நல்லா ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நீங்கள் காலையில் இந்த சக்கரை பொங்கல் செய்யணும்னா நைட்டே படுக்கும்போது அதை கழுவிட்டு அதை ஊற வச்சுடுங்க. இப்போது அதில் நீங்கள் சமைக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியாலே ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சக்கரை பொங்கலுக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் நல்லா சூப்பராக ஊறிருக்கு. இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும், அதனால் நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு கருப்பு கவுனி அரிசி சக்கரை பொங்கலுக்கு 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் அந்த கருப்பு கவுனி அரிசி ஊற வச்ச தண்ணியே ஒரு 3 டம்ளர் இருக்கும். அது 3 டம்ளரையும் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 10லைன்னா 3 டம்ளர் அளக்குறீங்க, அது 10லைன்னா நீங்கள் சமையல் தண்ணியை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அது 3 டம்ளர் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசியையும் அதில் இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு கேஸ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை வச்சு கேஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வெயிட் போடுங்க. அப்போ தான் அடைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வெடிக்காமல் இருக்கும். வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 10 விசில் விடுங்க. நல்லா வேகும். இந்த அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, வெயிட் லாஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், அப்படியே குழ குழன்னு. அடியில் எதுவும் ஒட்டவும் இல்லை, எக்ஸஸாக தண்ணியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி விடுங்க. 3/4 கப்புங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா தவட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இனிப்பை நல்லா எடுத்து காட்டும். அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வெந்தால் போதும். அது நல்லா வெல்லம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் ரிச் ஃபுட்டு தான் அது. நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதுமாரி உடல் வலிகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சரியாகும். இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்காமலேவும் நல்லாயிருக்கும் இந்த சக்கரை பொங்கல். இது சேர்த்தோம்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த அரிசி சாப்பிடும்போது இது சீக்கிரமாக டைஜஸ்ட்டும் ஆகும், நம்மளுக்கு அதிகமாக பசிக்கவும் பசிக்காது, நல்லா கண்டென்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கு. அதனால் சிறுதானிய உணவுகள்லாம் நம்ம வாரத்தில் ஒரு 2 முறையோ 3 முறையோ சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.